ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு நேற்றே ஊற வச்சுட்டு முளைக்கட்டி வச்சுருக்கேன். இது முளைக்கட்டியும் செய்யலாம், முளைக்கட்டாமையும் செய்யலாம், அது உங்களோட விருப்பம்தான். முளைக்கட்டி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் நான் அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் அரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயிலே வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி மூணு போட்டு நைட்டாக வதக்கி ஃபேனில் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கரை வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ரெண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பயிறு, அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் ஊற்றி அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா 3 சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குக்கரில் மூடி 3 விசில் விட்டு எடுத்தால் வேறு லெவல் கிரேவி ரெடிங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும்.